வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிஒய் பாலா. அவர் வந்து பெரிய ஃப்ராடுங்க. அவர் நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, பெரிய மாஃபியாவோட தலைவர் அப்படின்றத பற்றி யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் முதல்ல வந்து கேபிஒய் பாலா பற்றி ஒரு அவதூறாக பேசியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையிலே ஒரு திருடன் தானா? அது திருடு எவ்வளோ இப்படி பணம் திருடுறாரு? பெரிய அரசியல்வாதிகளுடைய தலைவராக இருப்பாரா? இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம அவர் உதவி பண்ண நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணுறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவாகும். அதான் எப்படி காசு கிடைக்கும் இருக்கு? இது மாதிரி பல கேள்விகள் வந்து நமக்கு இருக்கும். அதை பற்றி அந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேபிஒய் பாலா வந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணிட்டு இருக்காப்புல. அது மூலம் வந்து வர்ற பணத்தை, அது கிடைக்கிற சோர்ஸை வச்சு நிறைய மக்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் கேபிஒயோட பின்னணி என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கேபிஒய் பாலா வந்து சாதாரண கிராமத்தில் காரைக்காலில் பிறகுறாரு. அவர் பேர் வந்து வெறும் பாலன் ஆகாஷ் ஜெகநாதன் அப்படின்ற பேர் தான் இருக்கு. அவர் வந்து எப்படி கேபிஒய் பாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலக்கப் போவது யாரு அந்த ஈவெண்ட்ல தான் இவர் வந்து ஒரு ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதனால இவர் பேரை வந்து கேபிஒய் பாலான்றத பேரை மாத்திட்டாங்க. இதுதான் அவருடைய சிம்பிள் அடையாளம். அவர் வந்து எப்படின்னா பெருமை எளிமையான ஆளு, எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. எதுக்கு நினைக்கணும்? அவர் யாரு? அவர் பின்னாடி காசு கொடுக்குறாங்களா? எப்படி அவர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். அவருக்கு வந்து அவர் வறுமையில ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட கஷ்டப்பட்டு பிரெட்டையோ டீயோ குடிச்சிட்டு வாழ்ந்து வந்தவர். ஸோ நம்மளால வந்து உதவிகள் பண்ண முடிஞ்சா அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நினைச்சுதான் வந்து அவர் சொந்தமாவே அவங்க கிடைக்கிற வருமானத்தை வச்சு சின்ன சின்ன உதவிகள் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு பெரிய இலவசமாகவே வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும். அது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஒரு 1000 ரூபாய் வந்து இருந்துச்சா அந்த சாதாரண காய்ச்சலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கூட காசு இல்லை. சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து 1000 ரூபான்னு போது எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் வந்து கடன் வாங்குறாங்க. இதை வந்து நம்ம ஒழிக்கணும், மக்களுக்கு அந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாது அப்படின்றக்காக அந்த நல்ல எண்ணத்துல தான் வந்து ஒரு 10 கிரவுண்ட்ல வந்து வாங்கி நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீயா இலவசமாகவே நான் வந்து பார்க்க சொல்றதுக்கு பண்ண போறேன் அப்படின்ற கான்செப்ட் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர் இந்த உலகத்துல வாழ்றதுன்றது பெரிய ஒரு சேலஞ்சாவே இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம், ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை வந்து கண்ணு கூட வந்து நம்ம பாக்குறோம். கேபிஒய் பாலாவோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம். மனுஷன் அவர் வாட்டில வந்து கிடைச்ச வருமானத்தை வச்சு நிறைய ஒரு மக்கள் முடிஞ்ச ஒரு மக்களுக்கு, இல்லை கஷ்டப்படுற மக்களுக்கு ஆம்புலன்ஸ், ரோடு வசதி இல்லாத இடத்துக்கு ஆம்புலன்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு குடும்ப நடத்துறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதா இருக்கட்டும். நீங்களே பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு பைக் வந்து பெட்ரோல் பட்டு போட்டுருக்கும் போது வந்து இந்த பைக்லாம் வாங்க முடியுமான்னு அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாப்புல, இந்த வண்டிலாம் வாங்க முடியுமான்ற எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு இலவசமாக பைக் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். வண்டி தான் அண்ணன் கேபிஒய் பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். உணவுமுற்றவருக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்குறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து இப்படிலாம் வந்து பேசுறாங்கன்ற போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் வந்து ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, ஒரு சிஎம் இருக்காங்க, துணை சிஎம் இருக்காங்க, ஒரு பிஎம் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, இது மாதிரி சேர்மன் இருக்காங்க, இவங்கெல்லாம் சீர கொள்ளடிக்கிறாங்க. அவங்களாம் ஏன் எந்த ஒரு ஜேர்னலிஸ்டுமே கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன் எந்த ஒரு மக்களுமே, எந்த ஒரு யூடியூபருமே ஏன் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க? கேள்வி கேட்டால் பிரச்சனை வரும். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்கு கிடைச்ச ஒரு 50,000மோ 10,000மோ ஒரு 30,000மோ 1,00,000 கிடைக்குதா, அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. அந்த மனிதரை நம்ம பாராட்டதான் முடியலாம், கூட சைலண்டா இருக்கணுமா இல்லையா? அந்த மனிதரை போட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ. இனிமே அவர் என்ன நினைப்பாரு, இனிமே உதவி பண்ணாம இருந்தா போதும் போல இருக்கு, இந்த மாதிரி மனிதர்கிட்ட எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தை நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம். இது மாதிரி மனிதர்கள் ஒரு சிலர் இருக்கிறனாலதான் இந்த உலகம் வந்து அழியாம இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கேபிஒய் பாலா வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்துறாங்க யூடியூப்ல. ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக யூடியூப் விமர்சனங்கள் பண்ணி அவர் வந்து கீழ்த்தரமா பேசி வீடியோ பதிவு பண்றாங்க. என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா.
ஸோ அப்பெல்லாம் எதுவுமே பாலா, நான் வந்து இந்த பதிவு மூலம் என்ன சொல்ல வரேன்னா, கேபி பாலா வந்து உண்மையிலே நல்ல சிறந்த மனிதர், வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவரோட முடிஞ்ச உதவிகள் பண்றாரு. அவர் மேலும் மேலும் உதவிகள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரு ஸோ நம்மளால ஒரு சப்போர்ட் வந்து இப்போ கேபி பாலாக்கு என்னோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா எல்லாருக்குமே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி உதவிகளை வந்து அவர் கஷ்டப்படுத்தி நம்ம சொல்ல அவர் வந்து உதவி செய்யாம போயிட்டாங்கன்னா நிறைய மனிதர்கள் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து பேசுறதே வந்து ஒரு ஒரு சாத்தானுடைய செயல்பாடு தான் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்காப்புல. நீங்க இந்த பதிவை நீங்க பாருங்க. ஸோ வந்து அவர் வந்து சரியான ப்ராடு, அவர் வந்து ஒரு யாருக்கோ ஒரு கைக்கூலியா இருக்காரு, அதனாலதான் இந்த மாதிரி பணத்தை வந்து பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க. அவரை பேசுற அளவுக்கு ரொம்ப சாதாரண மனிதன், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம நடுத்தர மக்கள் கூட நம்முடைய கீழ்த்தட்ட மக்கள்ல இருந்து மேல வந்து அவரால் முடிஞ்ச இப்ப வந்து நிறைய பட ஹீரோவா வந்து ஆயிருக்காப்புல. அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு அவர் உதவி பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. இது மாதிரி மனிதர்கள் வந்து இருக்கிறதுனாலதான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. நிறைய மனிதர்கள் வந்து சாப்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மூலம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நோயாளிப்பட்டவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க ஆம்புலன்ஸ் டின்ற நம்பர் வந்து ஃபேக்கா இருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன நல்லது பண்ணும்போது நிறைய சின்ன சின்ன தப்பு நடக்க செய்யும். ஆனா வந்து இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு ப்ராடு எப்படின்னு சொல்ல முடியும், அசால்ல சொல்ல முடியும். நீங்க இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கொடுக்குறப்ப டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டிடின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளவு குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளவு பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளவு உதவி பண்ணுச்சுங்கிறத பத்தி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் போயிச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்லை. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன் ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டிதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல. ஸோ அதனாலதான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்பெல்லாம் பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது, ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு. அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா காசு, என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா. சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாத்துக்கலாம், எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம், ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். அந்த பதிவு மூலம் வந்து நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். நான் கேபி பாலா வந்து நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காப்புல. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல கூட நம்ம தொந்தரவு பண்ண முடியாம அவருக்கு வந்து சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுத்துதான் இருக்கணும். என்னுடைய சப்போர்ட் 100% என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே பாலாவுக்கு இருக்கும். பாலா நல்லபடியாக வரணும், அவருடைய குடும்பங்கள் நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும், அவருக்கு கடவுளுடைய பிளஸிங் எப்பவுமே இருக்குன்றத அந்த பதிவில் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலா பத்தின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். எவ்வளோ வன்மம் இல்ல,